ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நிலாவுக்கு அவங்க அப்பா அம்மாவோட பிளான் என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. 2 நாள் தான் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, இல்ல நாங்க வேணா போய் சோழன் வீட்ல இருந்துட்டு 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு நிலா சொன்ன உடனே, நிலாவோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து திட்டு திட்டுன்னு திட்டிட்டு, "அதெல்லாம் முடியாது. நீ என் கூட வந்தே ஆகணும். 2 நாள் தானே. அங்க அண்ணன் கூட வீட்ல இல்ல. அண்ணன் இருந்தா அந்த பிரச்சனைய பார்த்துக்குவான். அண்ணன் பெங்களூர் போயிட்டான்" அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா நைஸா போய் ரூமுக்கு போயிட்டு அவங்க அண்ணிக்கு ஃபோன் பண்றாங்க. "இல்லையே, அண்ணன் இங்க தானே இருக்கிறாப்ல உங்க அண்ணன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க பொய் சொல்லி எப்படியாச்சும் என்னைய இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போயிடணும் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நிலா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத நம்ம நிலா ஒட்டு கேட்டுர்றாங்க. வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் சென்னை பக்கமே இவள விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிலா கேட்டுர்றாங்க. எப்படியாச்சும் சோழன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்மள அழைச்சிட்டு போக சொல்லணும் அப்படின்னு நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம பிரதர்ஸ் உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா ஃபோன் பண்ணுறாங்க சோழனுக்கு. சோழன்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். நிலா மறுபடியும் நம்ம கூடயே வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க திருவண்ணாமலையில பண்ணீங்கள ஒரு ஸ்டண்ட், அதை திருப்பி இங்க பண்ண முடியுமா? ரீக்ரியேட் பண்ண முடியுமா? என்னைய இங்க இருந்து எப்படியாச்சும் அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. திருவண்ணாமலையில நீங்க எப்படி என்னைய காப்பாத்தி கூட்டிகிட்டு போனீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிலா சொன்னதுதான் வீட்டுல சொல்லிட்டு நம்ம சோழன் கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, சோழனை தனியா விட முடியாதுன்னு நம்ம பாண்டியும் நம்ம சேரனும் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அச்சச்சோ, எங்களாலையும் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் பல்லவனும் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழன் நிலாவோட வீட்டு முன்னாடி போய் காரை நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது பின்னாடியே நம்ம பாண்டியும் நம்ம சேரனும் வந்துடுறாங்க. உங்களை யார் வர சொன்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம நடேசன் தன்னோட குட்டி யானையை ஆரன் அடிச்சுக்கிட்டே வீட்டு முன்னாடி வந்து நிற்க, இப்போ என்னடா சவுண்டு அப்படின்னு நம்ம நிலாவோட அப்பா எழுந்திரிச்சிட்றாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.